ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா யானைமலைக்கு போயிட்டுருக்கோம். மதுரையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த யானைமலைன்றது ஒரு மிகவும் ஸ்பெஷலான ஒரு ஏரியா. ஏன்னா இங்கே வந்து நரசிங்கம் பெருமாள் அப்படின்ற ஒரு சுவாமியினுடைய கோயில் இருக்குது. நம்ம இப்போ அதை நோக்கி தான் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கடசனேந்தல் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நியர்லி ஒரு 4 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. நம்ம கூட நம்ம நண்பரும் வந்திருக்காரு, அபிஷேக் வர்தன். என் பேர் ஹரிஷ். நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இது என் சைக்கிள் இல்லை, என் சைக்கிள் வீட்டில் இருக்கு. ஆனால் இப்போ சைக்கிள் வேணா நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நேச்சுரல் சீனரிஸ்லாம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் வீடியோ கிளிப்பிங்கில். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம கோயிலை போய் தேடி தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் முன்னாடி போயிட்டுருக்காரு, எல்லோ டிஷர்ட். மஞ்சள் ஹுட்டியை பற்றி நாங்கள் பேசலைங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் தெரியுது, பார்க்கவும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இப்போ தாங்க மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ரோடு பூரா ரொம்ப செகதியாக இருக்குது. நம்ம ரீச் ஆகிட்டு உங்கள்கிட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பிளேஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து 3 ரிலீஜியன்ஸ் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஜெயினிசம் அண்ட் ஹிந்துவிசம். இங்கே வந்து ஏகப்பட்ட ராக்கெட் கேவ்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களால் அதை பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறோம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம்.
கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தெப்பம் இருக்குது, நிறைய மீன்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தாயார் இருக்கக்கூடிய சந்நிதியின் விமானம். பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் அழகாக ஜொலி ஜொலிப்புடன் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம தமுடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏரியா வந்து இந்த குளத்தை இந்த குளத்தை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்குது. இது அவர் சொன்னது ஏன் ரெக்கார்ட் பண்ணலைன்னா, ஃபோனுடைய மைக்ரோஃபோன் கிளாரிட்டி சரியில்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற ட்ரை பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, அதை உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். முருகனையும் பெருமாளையும் கும்பிட போனால் பக்கத்துலேயே சாய்பாபா கோயிலும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இதுக்கு எதுக்கு இந்த பேர்னா, ஒரு மலையை வந்து இவங்க வந்து செதுக்குவாங்க, ஒளியை வச்சு செதுக்கி இந்த கோயிலை கிரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து சிலையையும் இவங்க அந்த மலையிலேருந்தே தான் ஒளியை வச்சு செதுக்கி இது பண்ணுவாங்க. இது வந்து இங்கே வந்து ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். கைஸ் இது கூடயே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கோயிலின் நுழைவாயில் இருந்ததுன்னா அதற்கு பேர் கோபுரம்னு சொல்லுவாங்க. இதுவே கோயிலின் கருவறைக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு பேர் விமானம்னு சொல்லுவாங்க. கருவறைக்கு அகநாழிகைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. பெருமாள் கோயிலேருந்து முருகன் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதை தான் அவர் சொல்ல டைப் பண்ணுறாரு, என்னன்னு தெரியலைங்க. அந்த ஃபோனில் பேசுனா நம்ம பேசுகிறது ஒரு பக்கமும் வீடியோ ஒரு பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஃபோனை முதல் செக் பண்ணணும். ஜெயின் ஸ்கல்ப்சர்ஸை பார்க்கலான்னு நினச்சோம், அதை பற்றி உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு முருகன் கோயில். இங்கேயும் நாங்கள் நிறையா தடவை வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை பற்றின ஒரு சில சிறப்புகள்லாம் நாங்கள் அப்புறம் பேசுகிறோம். கிபி 770ஆம் நூற்றாண்டில் பராந்தக நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னரினுடைய அமைச்சர்கள் கட்டின கோயில் தான் இது. இங்கே இருக்கக்கூடிய தாயாரின் பேர் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவள்ளி தாயார்னு பேர். லட்சுமி தேவியும் கூடயே இருக்கிறாங்க. இந்த பெருமாளின் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவதாரத்திற்காக உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. டாட்டா பை பை, see you, signing off, I am ஹரிஷ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா திரும்ப யானைமலைக்கு தான் போக போகிறோம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? எத்தனை தடவை போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை நாங்கள் கோயிலுக்கு போனோம், ஆனால் இந்த தடவை நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் ஆக்சுவலி நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு லெஜெண்ட் ஜாயின் ஆக போகிறாரு. இவரு தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர். போன தடவை நம்ம வீடியோவில் வர்றதுக்கு அவர் கொடுத்து வைக்கலைங்க. ஆமா, நீங்க ஒரு பெரிய வீடியோல ஜாயின் பண்ணுவாங்க. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மண்ணு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள மேலே அந்த சமணர் படுக்கையை மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு மேலே ஏறலான்னு பார்த்தோம். பட் அதுக்கு கைடு கொஞ்சம் இது இருந்தால் தான் போக முடியும்னு நினச்சோம். அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் நம்பர் எடுத்தோம். பட் நாங்கள் கால் பண்ண முடியலை. கால் பண்ணியிருந்தீங்கன்னா நான் விவரம் சொல்லி